தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். கடந்த 15 வருடங்களில் இந்தியாவின் விமானத்துறை அபார வளர்ச்சி அடைந்துள்ளது. 2007-8 ஆண்டுகளில் 4.4 கோடிகளாக இருந்த உள்ளூர் விமான பயணிகளின் எண்ணிக்கை 2024இல் 16.1 கோடியாக உயர்ந்திருக்கிறது. 2007-8 ஆண்டுகளில் 2.7 கோடிகளாக இருந்த வெளிநாட்டு விமான பயணிகள் எண்ணிக்கை 2024இல் 7.2 கோடியாக உயர்ந்திருக்கிறது. 2014இல் 74ஆக இருந்த நாட்டின் மொத்த விமான நிலையங்களின் எண்ணிக்கை 2024இல் 159ஆக உயர்ந்திருக்கிறது. 2008ஆம் ஆண்டு ஹைதராபாத்திலும் பெங்களூருவிலும் புது விமான நிலையம் இயங்கத் துவங்கியது. நாட்டின் தலைநகரான டெல்லிக்கும் வர்த்தக தலைநகரான மும்பைக்கும் அக்டோபரில் 2வது விமான நிலையம் திறக்கப்பட உள்ளது. இவை இரண்டும் வரும் டிசம்பர் மாதத்தில் பயன்பாட்டிற்கு வரும். மும்பையில் வரவிருக்கும் நவி மும்பை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் 2030இல் இப்பொழுது இருக்கும் மும்பை விமான நிலையத்தை விட அதிக பயன்பாட்டை பெற்றுவிடும். டெல்லியில் வரவிருக்கும் நொய்டா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் நாட்டின் பெரிய விமான நிலையமாக இருக்கும். இந்த 2 புதிய விமான நிலையங்களும் உள்ளூர் மற்றும் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்பவர்களுக்கு அதிக பயனுள்ளதாக இருக்கும். இண்டிகோ, டாடா குழுமத்தின் ஏர் இந்தியா மற்றும் புதிதாக வளர்ந்து வரும் ஆகாசா போன்ற விமான நிறுவனங்கள் தங்களை வளர்த்து கொள்ளவும் இந்த விமான நிலையங்கள் உதவும். மும்பையின் 2வது விமான நிலையம் 1160 ஏக்கரிலும் டெல்லியின் 2வது விமான நிலையம் 5000 ஏக்கரிலும் கட்டப்பட்டுள்ளது. கோவாவில் ஒரு விமான நிலையம் இருந்தபோது ஒரு ஆண்டுக்கு 84 லட்சமாய் இருந்த பயணிகள் எண்ணிக்கை 2வது விமான நிலையம் வந்த பிறகு ஒரு ஆண்டுக்கு 1.1 கோடியாக உயர்ந்திருக்கிறது. ஒரே நகரத்தில் 2 விமான நிலையங்கள் இருப்பதால் பயணிகள் மற்றும் வணிகங்களுக்கு கூடுதல் இணைப்பும் வாய்ப்புகளும் அதிகரிக்கும். மேலும் விமான போக்குவரத்து திறனை அதிகரிப்பதின் மூலம் வர்த்தகம் மற்றும் சுற்றுலாவும் அதிகரிக்கும். டில்லியிலும் மும்பையிலும் பயன்பாட்டிற்கு வர இருக்கும் 2வது விமான நிலையம் நகரத்தில் இருந்து வெகு தொலைவில் உள்ளது. ஆனால் மாநில மற்றும் மத்திய அரசுகள் விமான நிலையத்தை பயணிகள் விரைவாக சென்றடையும் விதமாக மெட்ரோ ட்ரெயின்கள், பேருந்துகள் ஆகியவற்றை இயக்க திட்டமிட்டுள்ளன. இந்த 2வது விமான நிலையத்தால் அடுத்து வரும் சில ஆண்டுகளில் நாட்டின் முதல் 3 அதிக பயன்படுத்தப்படும் விமான நிலையங்களாக டெல்லியின் புது விமான நிலையம், மும்பையின் புது விமான நிலையம் மற்றும் பெங்களூரில் பயன்பாட்டில் இருக்கும் புதிய விமான நிலையம் ஆகியவை இருக்கும். இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் தங்களின் வர்த்தகத்தை, சுற்றுலாவை மேம்படுத்தவும் பயணிகளின் வசதிக்காகவும் புதிய அல்லது 2வது விமான நிலையங்கள் கட்டி பயன்பெறுகின்றன. ஆனால் சென்னையில் இயங்கி வரும் விமான நிலையம் விரிவு செய்ய முடியாத நிலையில் புதிய விமான நிலையம் கட்ட மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்தும் தமிழக அரசு இடம் ஒதுக்கியும் இன்னும் கட்டுமான பணிகள் கூட தொடங்கவில்லை. மற்ற மாநிலங்களில் நவீன பெரிய விமான நிலையங்கள் கட்டப்பட்டு பயன்பாட்டில் உள்ளன. சென்னையில் அப்படி ஒரு விமான நிலையம் கட்டப்பட்டால் மாநில வர்த்தகம், சுற்றுலா, பயணிகளின் எண்ணிக்கை அத்தனையும் அதிகரிக்கும்.